Hi everyone and welcome back. இந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோவில் ஆஃபீஸ்க்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நைட்டே அரை கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணி ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு டபுள் பீன்ஸையும் ஊற வச்சுருக்கேன். டபுள் பீன்ஸ் கறி பண்ணுறதுக்கு இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த டபுள் பீன்ஸை கழுவிட்டு நான் குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதிலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அண்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கோஸ் பொரியலுக்காக செய்கிறேன். இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் குறுக்க அரிஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 3 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டபுள் பீன்ஸ் 3 விசில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே கோஸும் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா குக்காகி கலர் கொஞ்சம் டிம்மாகி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். கோஸ் பொரியல் ரெடி. இப்போ நான் பீட்ரூட் சாம்பாருக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் அலம்பிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அந்த துவரம் பருப்பு கூடவே நான் 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பீட்ரூட் பருப்பு எல்லாம் சேர்த்து வேகிறதுக்காக. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இதுலேயே நான் அரை கப் அளவுக்கு தக்காளியை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு வெங்காயம் நீளமாக நறுக்கினது சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை ஒரு 4-5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது டபுள் பீன்ஸ் கறி பண்ணுறதுக்கு வானலில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சாஃப்ட் ஆகிறதுக்காக. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு தக்காளி மெலிசாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளி குழைவாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் இல்லைனாக்கா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த வேக வச்ச டபுள் பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்கணும். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா இந்த டபுள் பீன்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கு. பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா மறுத்த மாதிரி ஆகிடும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட வேண்டியது தான். டபுள் பீன்ஸ் கறி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாம்பார் அந்த பருப்பு நல்லா குழைவாக பீட்ரூட்டும் வெந்துருச்சு. அதை திரும்ப எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்த உடனே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம பொடி சேர்க்கறதுனால அப்படியே கட்டி பிடிச்சிடும். ஸோ உடனே கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம 1 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது வந்து உடனே கலந்து விடணும், இல்லைனா கட்டி பிடிச்சிடும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். கடைசியாக வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சாம்பார் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு. அதிலே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு வந்துட்டு தோலோடு நசுக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் சாம்பார். ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக வந்துட்டு ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்துட்டு சின்னதாக பிச்சு போட்டுடலாம். போட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் வந்துட்டு சாம்பார் வாசனை வந்துட்டு வெளியே போகாமல் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ கடைசியாக ஊற வச்ச பட்டாணியை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் பட்டாணியை. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து இது ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நைட்டே வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் வந்துட்டு இவ்வளோ செய்யும்போது ரசம் வைக்க டைம் இருக்காது. நான் நைட்டே வச்சுட்டேன். ஸோ அதை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ரசம் நைட்டு வச்சுட்டு மார்னிங் சூடு பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ பட்டாணி பார்த்திங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறம் நல்லா வந்து வெந்துடுச்சு சாஃப்டாக. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆஃபீஸ்க்கு வந்துட்டு லன்ச் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், டபுள் பீன்ஸ் கறி செஞ்சுருக்கேன் அண்ட் ரசம். அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டாணி சுண்டல். சாதம் வந்துட்டு நான் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் காய்கறியெல்லாம் வந்துட்டு நைட்டே அரிஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான லன்ச் ரெடி. இதெல்லாம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ். நீங்கள் மார்னிங் வந்துட்டு எல்லாத்தையும் காய்கறிலாம் நான் சொன்ன மாதிரி நைட்டே அரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான லன்ச் மெனு இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.